Pidya Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கடைக்கு வேணா எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், அது டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், அதை உங்களே தேர்வு, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க நம்முடைய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பெற்று தரணும். செய்வீங்களா? எப்பவுமே ராமநாதபுரம் கழகத்துடைய கோட்டை. அது மட்டும் இல்ல மத நல்லிணக்கத்துக்கு எந்தவித ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதினா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை. 2021 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் 100% வெற்றியை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அதை விட கூடுதல் வித்தியாசத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 2வது முறையாக இங்க முதுகுளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக தலைவர் அறிவிச்சிருக்கிறார். மக்கள் பணி, கழக பணி ரெண்டுத்திலையும் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். 2 முறை அமைச்சர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர்னு மக்கள் பணியை ஆற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றவர். குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சில சாதனைகளை மட்டும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்த சில சாதனைகளை மட்டும், திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறார். முதுகுளத்தூர் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில் சுமார் 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், புதிய பணிகள் முடிய நிலையில் இருக்கு. நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதே மாதிரி கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது நீக்கும் பணி இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரகுநாத காவேரி சுமார் 41 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு தூர்வாரப்பட்டு மதகு மற்றும் தடுப்பணை அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் செலவில் கமுதி சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது, ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதுகுளத்தூர் சுற்றுச்சாலை முதற்கட்ட பணிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பணிகள், அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கு. ரோச் மாநகரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில் அதே போல புதிய தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நரிப்பையூர்ல சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனை பூங்கா அமைக்கின்ற பணிகள். பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவ பெயர்ல ஒரு அரங்கம், 124 புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டிருக்கு. தேரூர் வேலியில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம். ஏர்வாடியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 33 ஊராட்சிகளை கொண்ட சாயல்குடி புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய பணிகள். வரும்போதே கோரிக்கையை வச்சாரு, என் கையில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறாரு, இந்த பகுதிக்கு இன்னும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. என்ன கோரிக்கை? கன்னிகாபுரி கிராமத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும். டிவிஎஸ் புரத்திலிருந்து கந்தசாமிபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்க வேண்டும். விளாத்திக்குளம் பிரிவில் இருந்து குமாரபாளையம் வரைக்கும் தார் சாலை. ஆரோக்கியபுரம் செல்லும் சாலையை சீரமைத்து தரணும். இளஞ்செம்பூர் கம்மாய் 2 புறமும் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். நகரத்தார் குறிச்சியில புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும். பம்பனேந்தல் கல்லூரியில சிறு ஆற்றுப்பாலம் அமைக்கணும். தேரூர்வேலி ஊராட்சி மற்றும் முஸ்லிம் தெருவில் அங்கன்வாடி மையம் அமைக்கணும். அபிராமத்திலிருந்து நகரத்தார் குறிச்சிக்கு புதிய பேருந்து வழித்தடம். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அண்ணன் ராஜகண்ணப்பன் வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி, உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? இந்த முதுகுளத்தூர் சட்டமன்றத்தில் அண்ணன் ராஜகண்ணப்பனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா நீங்க இந்த வாக்குறுதியை சரி பண்ணீங்கன்னா, நீங்க உங்க வாக்குறுதியை காப்பாத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்றோன்னு சட்டமன்றத்துக்கு போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயம் அந்த வாக்குறுதிகளை நாங்க செஞ்சு கொடுப்போம். நிச்சயம் செய்வோமா? இவ்வளவு நேரம் பேசணும்மா, இவ்வளவு திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், வெற்றி பெற்றா இவ்வளவு செய்வோம் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த 5 வருஷம் திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இவ்வளவு செஞ்சிருக்கிறோமே, இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்.
வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு வளர்கின்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். நம்ம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். ஆனா இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துணை நிற்கிறதா? நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எதுவுமே கொடுக்கலமா. கல்வி நிதி 2500 கோடி கொடுக்கல. எந்த நிதியும் கொடுக்கறதில்ல. எந்த திட்டமோ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்ல. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போதுகிட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தொடர்ந்து சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படிங்கிற தேர்தல். இதுல டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். செய்வோமா? Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.